சக்திவேலின் விளைச்சல் எல்லாம் நாசம். விவசாயம் பொய்த்துப் போனதால் அவன் வானத்தை பார்த்து கோபப்பட்டான். எல்லாமே கிரகங்களின் தவறான சுழற்சி, விதி என் வாழ்வை அழித்துவிட்டது என்று தன் ஜாதக குறிப்பை பிடித்துக்கொண்டு விதியை நொந்தான். ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற சக்திவேல் அருகில் உள்ள நவக்கிரக சந்நிதிக்குச் சென்றான். நீங்கதான் என் வாழ்வை பாழாக்கினீங்க, உங்க கோவில் எனக்கு தேவையில்லை என்று ஒவ்வொரு சிலை மீதும் மண்ணை எரிந்து சண்டையிட்டான். சக்திவேல் ஆத்திரத்தில் திரும்பிச் செல்லும் போது திடீரென கோவிலின் 9 சிலைகளும் ஒரே நேரத்தில் அசைந்தன. அவன் எரிந்த மண்ணெல்லாம் பல மடங்கு பெரிய தங்கப்பூக்களாக மாறி அவன் காலடியில் விழுந்தன. அந்த பூக்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய அழகான பூமாலையாக மாறி கோபம் வேண்டாம் என்று விதியை திருத்தி வானத்தை நோக்கி நீண்டது. சக்திவேல் அதிர்ச்சியில் கீழே விழுந்து அந்த தெய்வீக பூமாலையை வணங்கினான். அவன் கையிலிருந்து கீழே விழுந்த ஜாதக குறிப்பின் எழுத்துக்கள் பிரகாசமான ஒளியால் மாறி விதி திருத்தப்படுவதைச் சொன்னது. மக்கள் ஓடி வந்து இந்த அதிசயத்தை பார்த்தனர். நவக்கிரகங்களின் கருணை கோபத்தை மாற்றியது. விதி என்பது தவறு இல்லை, அதை சந்திக்கும் விதம்தான் தவறு என்று உணர்ந்தான் சக்திவேல். ஆம், விதி எப்போதும் உழைக்கும் பக்தனுக்கு சாதகமாகவே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.